ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்துனாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்த பார்க்கும்போது, இது பொதுக்குழு கூட்டமா? இல்லன்னா திமுக, பாஜக ஒழிப்பு கூட்டமா? அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் தெரியாத அளவுல இருந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசின எல்லாருமே ஆளாளுக்கு திமுகவ வச்சு செஞ்சுட்டாங்க. அதுலயும் விஜய் அண்ணாவ சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்துல என்னதான் நடந்துச்சு? என்ன பேசியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அந்த பொதுக்குழு கூட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். முதல்ல அரசியல்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதாவது இப்போ குடும்பமா சேர்ந்து அரசியல் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தான். நம்ம தளபதி விஜய் அண்ணா திமுகவை பத்தி தான் குத்தி பேசினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி திமுகல காலங்காலமா குடும்பம் மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்ல கருணாநிதி தாத்தா ஆட்சி செஞ்சாங்க. அடுத்தது ஸ்டாலின் அண்ணா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவங்க இனி ஆட்சிக்கு வருவாங்க. சரியா? அடுத்தது வெயிட்டிங்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பநிதி. அது மட்டும் இல்லாம கனிமொழி அக்கா வர வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. இப்படி இவங்க குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்யறாங்க. அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இனி டிவிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி மக்களுக்காக நம்ம வாழ்வோம். மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன தேவையோ நம்ம எல்லாம் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். எதனால விஜய் அண்ணாவுக்கு இந்த கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒவ்வொரு பர்மிஷன் கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்கன்னா 4 இடத்துல போய் மக்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி மக்களுக்கு புரிய வச்சாதான் மக்களுக்கு இவங்க மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே வரும். சரியா? அதுக்கப்புறம் தான் அவங்க முக்கியமா ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனா இப்போ தளபதி விஜய் அண்ணா இந்த மாதிரி மாநாடோ அப்புறம் பொதுக்குழு கூட்டமோ அப்புறம் போராட்டங்கள் நடத்துறதுக்கோ ஒவ்வொரு டைம்லயும் போய் நாங்க இங்க பொதுக்குழு கூட்டம் நடத்தட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க பண்ணக்கூடாது, தடை விதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம மாநாடு நடத்துறோம், நாங்க நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க அங்க நடத்தக்கூடாது, உங்களுக்கு அங்க தடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் அண்ணாவுக்கு தடை மேல தடை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ தளபதி விஜய் அண்ணா இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவங்க. அவங்களுக்கே இந்த அளவுக்கு தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண சாமானியமான மனுஷன் ஒரு ஆட்சி அதாவது நாங்க அரசியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள சும்மா விட்டு வைப்பாங்களா? கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படியே அடிச்சு நொறுக்கிருவாங்க. ஏன்னா தளபதி விஜய் அண்ணாவுக்கு இந்த அளவுக்கு தடை மேல தடை தடை போட்டுட்டே இருந்திருக்காங்க. அந்த தடையினால ஆதங்கத்தை தான் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எதனால இப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு
பொதுக்குழு கூட்டத்துல நடந்து சரியா? இந்த பொதுக்குழு கூட்டத்துல நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. தளபதி விஜய் கூட செயலாளர், பொருளாளர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கல்ல. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது டாபிக் என்ன அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக. அவங்க தான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு டாபிக்காவே இருந்திருக்காங்க சரியா? அதுல பேசின ஆதவ அர்ஜுனா, ஆனந்த் இவங்க எல்லாருமே திமுகவ வச்சு கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க. அதுலயும் சொல்லப்போனா நம்ம தளபதி விஜய் அண்ணாவ வந்து சொல்லவே வேண்டாம். தளபதி விஜய் அண்ணா வந்து திமுகவ பத்தி அப்படியே கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஆதங்கம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவ வந்து மக்கள பார்க்கறதுக்கு சந்திக்கவே விடமாட்றாங்க. அதாவது மக்கள்ட்ட போய் பேசுறதுக்கோ, அப்புறம் இந்த இடத்துக்கு போறதுக்கோ உடனே தடை விதிச்சுறாங்க. போராட்டம் நடத்துறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இப்படி நெறைய தடை போட்டுட்டே இருக்கிறாங்க சரியா? ஆனா, விஜய் அண்ணா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள மீறி நான் மக்கள பார்க்கணும் அப்படின்னா, என்னால தடைய மீறி என்னனாலும் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா, அந்த தடைய மீறி என்னால பண்ணலாம், போகலாம். ஆனா, சட்டம் இருக்குல்ல, சட்டத்துக்காக நான் வந்து மதிச்சு, தடைய வந்து நான் வந்து மதிச்சு இருக்கிறேன் அப்படின்னு வந்து தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இந்த கோபம் வந்து ஃபுல்லா என்ன பண்ணாலும் தளபதி விஜய் அண்ணா ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணாலும், ஃபுல்லா உனக்கு தடை, போடா உனக்கு தடை அப்படின்னு மாதிரி தான் இந்த சம்பவங்கள் இருக்குது. இதனால தான் சொல்லியிருக்கிறாங்க. நேத்து வந்தவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எதனால இதுல வந்து விஜய் அண்ணா கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அண்ணாவ பத்தி சொல்லியிருந்தாங்க திமுக அரசு சரியா? என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எதனால திமுக அரசு இத மாரி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ பார்த்து பொறாம. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இவ்ளோ நாள் வந்து படம் நடிச்சுக்கிட்டு, திடீர்னு அரசியலுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல் மாநாடு நடத்துனாங்க. அப்போ முதல் மாநாடு நடத்தும்போது, அந்த அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் குடுத்துச்சு சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பமே எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சுச்சு. இனி அடுத்த அரசியல்ல வந்து முதலமைச்சரா வர்றது வந்து டிவிகே அதாவது தளபதி விஜய் அண்ணா தான் அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்போ வந்து ஆட்சியில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி தான். அப்போ அவங்களுக்கே ஒரு பயம் குடுத்துச்சு. அதாவது இனி முதலமைச்சரா வந்து நம்ம வர முடியாதோ! டிவிக்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் குடுத்ததுனால தான் என்ன பண்றாங்கன்னா, மத்த அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் குடுக்குறாங்க. இங்க வந்து நீங்க வந்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பர்மிஷன் குடுக்குறாங்க. ஆனா தளபதி விஜய் அண்ணாவுக்கு மட்டும் இந்த பொறாமைனால என்ன பண்றாங்கன்னா, உனக்கு எங்க பண்ணாலும் உனக்கு தடை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த மாதிரி பொறாமைனால பண்ணிட்டு இருக்கிறாங்க. இததான் நம்ம தளபதி விஜய் அண்ணா இதுல சொல்லியிருக்கிறாங்க. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. அதாவது இந்த கருத்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆட்சி வந்து உங்க ஆட்சிய பத்தி கேட்டாச்சுன்னா, எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்கல்ல. அது உண்மைதான். அதாவது அவங்களுடைய ஆட்சியில வந்து பல பெண்களுக்கு எதிரான எதிர்ப்புகள் அதாவது பெண்களுக்கு எதிரா சம்பவங்கள் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்து சார்பா வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம். இந்த மாதிரி நெறைய பெண் பிள்ளைகள், அப்புறம் வந்து பெரிய ஆட்கள், வேலைக்கு போறவங்க, பள்ளி பிள்ளைங்க இந்த மாதிரி நெறைய பேத்துக்கு நெறைய சம்பவங்கள் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்குது. டெய்லி நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல, நம்ம வீடியோல அதிகமா இந்த மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எந்த ஆட்சியில மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில நடக்குது சரியா? மத்த ஆட்சியில நடக்குதோ நடக்கலையோ அது வேற விஷயம். ஆனா இந்த ஆட்சியில நடக்கும்போது, இத வந்து மத்த கட்சியினர்கள் வந்து கேட்கும்போது, ஆனா அவங்களுக்கு கோபம் மட்டும் தான் வருது. சரியா? அதுதான் தளபதி விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்களுக்கு எதிரா இந்த மாதிரி சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு. ஆனா நீங்க அசால்ட்டா சொல்றீங்க, எல்லா பெண்களும் என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது
பெண் பிள்ளைங்க எல்லாருமே என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து பெருமையா சொல்றீங்களே அப்படின்னு வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து சொல்றாங்க. இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். இல்ல சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அண்ணா இதுவரைக்கும் நடத்தின நிகழ்ச்சியில வந்து எதுவுமே, அதாவது எந்த அரசியல்வாதிகளையும் பத்தியும் பெயர் சொன்னதே கிடையாது. பெயர் சொன்னாம வந்து ஒளிவு மறைவா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்கி பேசியிருந்தாங்க, சரியா? ஆனா இப்படி பேசினதை பார்த்துட்டு மத்த கட்சியினர் தலைவர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே தலைவருக்கு வந்து டைரக்டா வந்து பேச தெரியல, இறங்கி பேச தெரியல, பயந்து வந்து ஒளிச்சிருந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, சரியா? அதுக்கு தான் இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது தெளிவா கேட்டாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க? காங்கிரஸா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க? அதிமுகவா? அதான் நானே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றோம்ல, அதுல வர உங்க பேரை வர சொல்லலன்னு நீங்க சொல்றீங்களா? இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணா சரியான பதிலடி கொடுத்தாங்க. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். அதாவது தளபதி விஜய் அண்ணா இந்த வீடியோ யாருக்காக சொல்லாங்க அப்படின்னு வந்து பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். நான் வேணும் சொல்லணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்ல, இது நம்ம மோடி ஐயா அவர்களுக்காக தான். அதாவது மோடி ஐயா அவங்க வந்து முன்னாடியே இது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற மொத்த நாடும் ஒரே ஆள் வந்து பவர்ல இருக்கிறது மாதிரி நம்ம மோடி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா மும்மொழி கொள்கை வந்து இருந்தே ஆகணும், ஹிந்தி வந்து தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹிந்தி திணிப்பை வந்து எல்லாருமே அதாவது நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து திணிச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா சப்போஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி வந்து எல்லாருமே கம்பல்சரி கத்துக்கணும். அப்ப கத்துக்கும்போது நாளைக்கு வந்து நாளையோட ஜெனரேஷன் பார்க்கும்போது தமிழ் அப்படியே வந்து அழிஞ்சிரும். அப்போ இனி ஹிந்தி திணிப்பு வர்றதுனால நம்ம நாடுகள், அதாவது இந்த இந்தியா முழுக்க எல்லாத்துக்குமே ஹிந்தி திணிப்பு இருக்கும்போது இந்தியால இருக்கிற எல்லா மாநிலத்தையுமே ஒரே அரசு கண்ட்ரோல் பண்ணலாம். அதனாலதான் இந்த ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே நடந்துட்டு இருக்குது, சரியா? அதுக்காக தான் தளபதி விஜய் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையினால நிதி உதவி மக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சரியா? நரேந்திர மோடி ஐயா அவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்களே, ஆனா அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்க நிதி உதவி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேக்குறாங்க, சரியா? ஆனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை இருந்தாதான் நிதி உதவி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா அதை கொடுக்கறது வந்து நிதி உதவி நம்ம மோடி ஐயா அவர்கள் கொடுத்தாதான் நல்லது. அதனாலதான் நம்ம தளபதி விஜய் அண்ணா மோடி ஐயா அவர்களுக்கு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கே தண்ணி காட்டிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு விதமான வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அது இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க நீங்க.
சரி, அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தளபதி விஜயனா இது எதனால சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 அரசியல்வாதிகளுக்கு தான் போட்டியே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க 2026ல. சரியா? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவை வந்து வளரவே விடக்கூடாது, தாக்கணும் அப்படின்காக என்ன பண்றாங்கன்னா நிறைய தடைகள் போட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதனால அதை எதிர்த்து நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து நிக்கிறாங்க. அதனால 2 கட்சி மட்டுமே 2026ல வந்து போட்டியே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அதாவது தளபதி விஜய் அண்ணா முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தல்ல யாருமே பார்க்காத அளவுல இந்த தேர்தல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.